ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெர்ஜின் ரிவர் சீசன் 1 அதில் 50 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். 50 எபிசோடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஜாக்கும் மெலிண்டாவும் அந்த ஜிம்மி காரில் அவங்கள பிளாக்மெயில் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். அவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னா, அது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அங்கே ஃபுல்லாக ஸ்னோ ரெயின் பெஞ்சிட்டே இருக்காங்க. அங்கே அந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி ஸ்னோ ரெயின் பெஞ்சிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா மெல் கேட்குறாங்க, இது எந்த இடம் அப்படின்னு கேட்டோடனே ஜாக் சொல்கிறான், இது இல்லீகல் க்ரோத் கேம்ப். அப்படின்னா கண்டெய்னர்ஸை மறைமுகமாக வெளியே அனுப்புறது யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. அப்போ மெலிண்டா கேட்குறாங்க, ஏன் இங்கே போலீஸ் எதுவும் இங்கே சர்ச் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை இங்கே இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதுனால போலீஸால் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இவங்க ஃபுல்லாக இவங்க அந்த இடத்த சுற்றி எப்படி நிற்கிறாங்கன்னா, ஒரு கன் வச்சுட்டு யார் உள்ளே வந்தாலும் அவங்கள சுட்டு தள்ளுற மாதிரி தான் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ யாராலையும் உள்ளே வர முடியாது, அதனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் சொல்கிறான். உடனே ஜிம்மி வரான். ஜிம்மி என்ன சொல்கிறான்னா, உள்ளே வாங்க, நான் கூப்பிடுறேன், அது ஒரு வெயிட் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளே போகிறான். அதுக்கப்புறமா ஜாக்கோட பாரை காமிக்கிறாங்க. பாரில் என்ன ஆகுதுன்னா, எல்லோரும் கேட்குறாங்க, ஜாக் எங்கே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவன் சொல்கிறா, ஜாக் வெளியே போயிருக்கான், இப்போ வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே எதுவுமே ஒழுங்காகவே நடக்கலை. சார் கஸ்டமர் கேட்குறாங்க, எனக்கு இந்த ஃபுட்டு தாங்க, இந்த ட்ரிங்க் தாங்க அப்படின்னு. ஆனால் இவங்க ஒழுங்காகவே சர்வ் பண்ணலை. எல்லாருக்கும் ஒரே பதட்டமாக இருக்குது. அப்போ தான் தெரியுது ஜாக் எப்படி இந்த பார் டீல் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு. அதுவும் எக்ஸ்ட்ரா யாரெல்லாம் இருக்காங்கன்னா, டாக்டர் இருக்காங்க, டாக்டரோட ஒய்ஃப் இருக்காங்க. அப்புறம் அந்த டைமில் கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, ஜாக் நான் கால் பண்ணேன், அவர் எடுக்கவே இல்லை, எங்கே போயிருக்காரு அப்படின்னு கேட்டோன்னே, அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மெலிண்டாவோட சிஸ்டரிங்களை முடிச்சிடுறாங்க. உடனே அவளும் என்ன பண்ணுறான்னா, ஹெல்ப் பண்ணுறதுக்காக வர்றாங்க. இவங்களுக்கு எல்லாருமே கஸ்டமருக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே ஒழுங்காக பண்ணலை. அப்புறம் நிறைய கால் வர வந்துகிட்டே இருக்குது ஜாக்குக்கு. அவங்க கால் எடுக்கிறதா, இல்லை கஸ்டமருக்கு ஃபுட்டை கொடுக்குறதா, இல்லை ட்ரிங்கை கொடுக்குறதா அப்படின்னு இவங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா கால் ரொம்ப வந்துகிட்டே இருக்குது. இவங்க எந்த காலையுமே அட்டன் பண்ணலை. ஃபோன் அப்படியே எடுத்து கீழே வச்சிடறாங்க. அது ஒரு லேண்ட்லைன் தான். ஃபோன் அப்படியே கீழே வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கால் எதுவுமே வரலை. அதுக்கப்புறமா இவங்களை காட்டுறாங்க. ஜிம்மி என்ன சொல்கிறான்னா, உள்ளே வாங்க அப்படின்னு. அவங்க உள்ளே போனால் என்ன நடக்குதுன்னா, ஒருத்தர் ஆக்சுவலாக அவர் யாருன்னா ஜிம்மி தான் ஹெட்டு. அவருக்கு அடுத்தது அவரோட பேர் காலின். அவருக்கு என்ன ஆகுதுன்னா, அவர் லெக்கில் யாரோ கன்ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களால நடக்கவே முடியாது, அப்படியே படுத்தே இருக்காங்க. பிளட் ரொம்ப ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. உடனே மெலிண்டா சொல்கிறேன், இவங்களை உடனே இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் அப்போ தான் இவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்காது அப்படின்னு. உடனே ஜிம்மி என்ன சொல்கிறான்னா, ஹாஸ்பிட்டல்லாம் போவேணாம், நீயே பார்த்துக்கோ, அதுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஆனால் இவ சொல்கிறா, இவருக்கு ரொம்ப பிளட் ப்ளீட் ஆகிட்டு இருக்கு, இதை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணால் தான் இவர் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கும் அப்படின்னோடனே ஜாக் சொல்கிறா, இது இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற இடம்னால ஹாஸ்பிட்டல் போனால் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு. ஸோ இவங்க மாட்டிப்பாங்க, அதனால தான் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே, ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன கேட்குறான்னா, எனக்கு ஆல்கஹாலும் ஒரு நைஃபும் வேணும்னு கேட்குறா. எதுக்குன்னா, அந்த கன்ஷூட் பட்ட இடத்துல ஆல்கஹாலை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நைஃபை ஃபயரில் ஹீட் பண்ணி அதில் அப்படியே வச்சுட்டோன்னா அது போயிடும், ப்ளீடிங் நின்றுடும், எனக்கு இம்மிடியேட்டாக இந்த ரெண்டும் வேணும்னு கேட்டோன்னே இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரி ப்ளீடிங்கும் நின்றுச்சு. அந்த இடத்துல கட்டு போட்டுறாங்க. கட்டு போட்டோன்னே ஓகே, அவருக்கு இப்போ நார்மல் ஆகிடுச்சு. அவரால் இப்போ கொஞ்சம் நடக்க முடியும். அதுக்கப்புறமா ஜாக்கோட பாரை காமிக்கிறாங்க. பாரில் என்ன ஆகுதுன்னா, டாக்டரோட ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்கிறாரு, நான் என்ன நீ இப்படி பண்ணுற, நம்ம 20 இயர்ஸாக நம்ம லைஃப்பை ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம், ஏன் இப்போ சடனாக நீ இப்போ டிவோர்ஸ் வேணும்னு கேட்குற அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு இப்போ உங்கள் கூட இருக்க பிடிக்கல, நான் தனியாக இருக்கலான்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவ சொல்கிறா, நான் உங்களை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு டாக் இவகிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக டாக் இப்படி இமோஷ்னலாக பேசி நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப சிடுன்னு எல்லோரும் திட்டிகிட்டே தான் இருப்பார். ஆனால் அவர் லைஃப்பில் ஒரு பர்சனல் லைஃப்பில் எல்லாருமே கொஞ்சம் எமோஷனலாக தானே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்கள ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் அவங்க ஒய்ஃப் மனசு இறங்கவே இல்லை. வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு
போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஜிம்மி வந்து என்ன சொல்கிறான்னா, டாக்கையும் மெலிண்டாவையும் நீங்கள் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க நைட்டு, அவனுக்கு வந்து எப்போ வேணால் வழி வரலாம், நீங்கள் வந்து அதுக்கப்புறமான ஸ்டெப்பை வந்து நீங்கள் பண்ணணும்ல அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் நாங்கள் உடனே கிளம்பணும் வீட்டுக்கு அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக மார்னிங் வந்து இவங்க வெளியே போகணும்னு சொல்லிட்டு கிளம்புனது அந்த இடத்துலேருந்து இவங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணி கூட்டிகிட்டு வந்தான். இப்போ நைட் வரை ஆகிடுச்சு, இவங்க இங்கே தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. நைட்டு தூங்கினதுக்கப்புறம் மார்னிங் அப்போ தான் ஏஞ்சிருப்பாங்க. உடனே வந்து என்ன பண்ணுற ஜிம்மி அவர் வந்து ஏஞ்சிட்டாரு, வாங்க உடனே வந்து அவர் ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிகிட்டு போகிறான். உடனே இவங்களும் உள்ளே போயிட்டு ஓகே இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து அந்த காயத்தை வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னா டாக் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நான் போய் மெல்லையும் ஜாக்கையும் வந்து தேடிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு டாக் வந்து கிளம்புறாரு. உடனே டாக்கோட ஒய்ஃப் சொல்கிறாங்க நானும் வரேன் அப்படின்னு. இல்லை வேணாம் நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வராரு. வந்துட்டு ரொம்ப இந்த காரை வந்து பார்த்துடுறாரு, ஜாக்கோட காரை வந்து பார்த்துடுறாரு. உடனே பார்த்தோன்னே இங்கே தான் வந்து எங்கேயாவது இந்த சுற்றி தான் இங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லைட்டாக சிங் ஆகுது. உடனே அது பக்கத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு கோக் வந்து குடிச்சிட்டு அந்த பாட்டில் வந்து அங்கேயே போட்டு போயிட்டாங்க. உடனே அதை பார்த்தோன்னே வந்து இம்மீடியட்டாக அவர் வந்து பண்ணிட்டாரு, கேல்குலேட் பண்ணிட்டாரு, என் ஜாக்கையும் மெல்லையும் வந்து ஜிம்மி தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த ஃபைண்ட் அவுட் பண்ணி அவரும் போயிடுறாரு, டாக்கும் போயிடுறாரு. போயிட்டு வந்து அவங்க 2 பேரையும் வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக தான் போகிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு லேபர் பெயின் வந்து ஒரு ப்ரெக்னென்டான பொண்ணு வந்து ரொம்ப கத்துறா, அவளுக்கு வந்து லேபர் பெயின் வந்து ரொம்ப கத்திட்டு இருக்கா அந்த இடத்துல. உடனே ஜாக்கும் மெலிண்டாவும் அங்கே போகிறதுக்காக போகிறாங்க. அப்போ ஜிம்மி சொல்கிறான் அங்கெல்லாம் போவேணாம், என்னோட ஃப்ரெண்டை வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கா, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவள் மெல் வந்து அங்கே ஓடி போகிறான். போயிட்டு அங்கே போய் பார்த்தா என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன ஆச்சுன்னா அவள் குழந்தையோட பொசிஷன் அந்த டெலிவரி ஆக போகிற அந்த குழந்தை வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. குழந்தை வந்து இப்படி திரும்பிக்கிச்சு. அப்போ சொல்கிறாங்க உடனே குழந்தைய வந்து இம்மீடியட்டாக வெளியே எடுக்கணும், இல்லைன்னா குழந்தை உயிருக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படியோ குழந்தைய வெளியே எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க 4 பேரும், அந்த பொண்ணோட பேர் என்னென்னா மேக்ஸி, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பேர் வந்து ஸ்பென்சர். இவங்க 2 பேரையும் இப்போ பேபி 3 பேரையும் சேர்த்துட்டு இவங்க ஜாக்கும் மெலிண்டா வந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. ஒன்று வந்து இவன் என்ன சொல்கிறான்னா வேண்டாம், ஜிம்மி என்ன சொல்கிறான்னா வேண்டாம் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கா, அவள் டெலிவரி ஆகிருக்கு, அவளுக்கு ரொம்ப ரெஸ்ட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு இம்மீடியட்டாக வந்து எல்லாமே பண்ணி ஆகணும், அப்போ தான் வந்து குழந்தையோட ஹெல்த் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று ஜிம்மி என்ன சொல்கிறான்னா ஓகே நீங்கள் கூட்டிகிட்டு போவாங்க, ஆனால் ஸ்பென்சர் வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு. உடனே அவள் ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. ஒரு எப்போவுமே வந்து டெலிவரி ஆகும்போது ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்தால் தானே அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஆனால் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இங்கேயே இருக்க சொன்னால் அவள் ரொம்ப சோகமாகிடுறா. அதுக்கப்புறமா ஓகே நீங்கள் என் ஒய்ஃபையும் குழந்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பென்சர் வந்து உள்ளே போயிடுறான். அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே நைட் என்ன ஆகுதுன்னா படுக்க போயிடுறாங்க. ஆக்சுவலாக 2 டேஸாக நடந்துகிட்ருக்கு இது. இப்போ படுக்க போகும்போது ஜாக் சொல்கிறான் நீ வந்து தூங்கு, நம்மளுக்கு வந்து தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போது, ஏன்னா ஜிம் வந்து எப்போ வேணால் நம்மளை கூப்பிடலாம் அவனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக, ஸோ நீ ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சடனாக ஜாக்கு வந்து ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீமில் வந்து இவர் வந்து ஒரு மிலிட்ரி, அவர் வந்து கன் ஷூட் பண்ணிகிட்ருக்காரு, வந்து ஆர்மியில் இருக்கார், கன் ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து தெரியாமல் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு நல்ல மனுஷனை வந்து இன்னொருத்தவங்ககிட்ட காட்டி கொடுக்குற மாதிரி, அவர் கூட இருந்துட்டு காட்டி கொடுக்குற மாதிரி இவருக்கு தெரியாமல் தான் அது பண்ணியிருப்பார் போல். இவர் வந்து அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். சாரி நான் பண்ணலை, என்னை மன்னிச்சுன்னு கனவுலேயே வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ மெலிண்டாவும் முழிச்சுக்கிறான். என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே ஆனால் அவன் கனவுலேருந்து வெளியே வரவே இல்லை. சாரி அப்படி சொல்லிட்டு ட்ரீம்லேயே வந்து ரொம்ப அப்படி பத்தட்டமாக பேசிகிட்டு இருக்கான். உடனே அப்போ தான் நினச்சேன் ஓகே ஜாக்குக்கும் வந்து பாஸ்ட் லைஃப்பில் ஏதோ நடந்திருக்கு, ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு விஷயம் வந்து அவரோட லைஃப்லேயே நடந்திருக்கு. அதேமாதிரி மெலிண்டாவுக்கும் வந்து அவளோட பாஸ்ட் லைஃப்பில் ஏதோ ஒரு லைஃப் நடந்திருக்கு. 2 பேரும் வந்து அதை வந்து ஷேர் பண்ணலை இன்னும்.
இருந்தோம், அதுக்கான சுச்சுவேஷனும் அமையலை. ஸோ வந்து இவன் வந்து கேட்குறா என்னாச்சுன்னு கேட்டோன்னே அவன் சொல்கிறான், இல்லை எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முழிச்சுக்கிறான். உடனே வந்து 5th எபிசோட வந்து அதோட முடிச்சுக்கிறாங்க. நம்ம வந்து 6th எபிசோடில் இவங்க லைஃப்பில் வந்து அடுத்து என்னெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.